ஒரு 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் ஆன் ஆயிரும். ஸோ இங்கே பின்னாடி இருக்கிறது தான் ஏர் அவுட்லெட்டு. அந்த டெம்பரேச்சர் கம்மியாகிற வரைக்கும் ஃபேன் மட்டும் சுற்றிட்டு ஆஃப் ஆயிரும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழில் பார்த்த அதே தான், ஃபேபரோட ஒரு ஏர் ஃப்ரையர். இதோட அன்பாக்சிங் பாக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ ஒரு லிட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக சமைச்சிட்டும் காட்டிடுறேன். நான் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மக்களே, திஸ் த மாடல். இதுதான் நம்ம வாங்கியிருக்கிறது. ஃபேபரோட 6 லிட்ரு 5449 ருபீஸ்க்கு அமேசானில் வாங்கியிருக்கேன். ஒரு வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், ஃபுட் சமைக்கிறதுக்கான ஒரு ரெசிபி புக். ஓப்பன் பண்ணு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. நோ லெட்ஸ் டேக் திஸ் அவுட். ஸோ மக்களே, ஷார்ட்டாக ஏர் ஃப்ரையர்னால் என்னென்னு ஒரு டவுட் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏர் ஃப்ரைன்றது எப்படி சமைக்கணும்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சோமா அதை வந்து ஒரு 150 டிகிரிலேருந்து 200 டிகிரி வரைக்கும் ஏரை வந்து சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் அதில் சமைக்கும். இதுனால நம்ம ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணலாம். எது நீங்கள் ஆயில் இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா எங்கேயாச்சும் படிச்சிருப்பீங்க, ஏர் ஃப்ரையரில் சமைக்கும் போது அக்ரிலிக் ஃபார்ம் ஆகும், அதனால கேன்சர்லாம் உண்டாகும்னு. அது வந்து எல்லாத்துலேயுமே தான் இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணுறீங்கல்ல, ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே எதெல்லாம் 150 டிகிரி டெம்பரேச்சருக்கு மேலே போகுதோ அது எல்லாத்துலேயுமே அந்த அக்ரிலிக் ஃபார்ம் ஆக தான் செய்யும். பட் ஸ்டில் ஆகுமா ஆகாதான்னு கொஸ்டின் இருக்குது. உடனே ஆகாது, பட் ஸ்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ராபப்ளி அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ் பண்ணாமல் எப்பயாவது நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நவ் ஆன் பண்ணி பார்த்துடலாம். பவர் ஆன் பண்ணுறோன்னே இங்கே ஒரு எல்இடி தெரியும். இதை ஒரு 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் ஆன் ஆயிரும். ஸோ இந்த டிவைஸில் உங்களுக்கு டெம்பரேச்சர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறதுக்கு மினிட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது வந்து உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டு சமைக்கிறீங்க, அது கஸ்டமைஸ்டாக இத்தனை டெம்பரேச்சரில் வைக்கணும், இவ்வளோ மினிட்ஸ் வைக்கணும்னா இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா இவங்க ப்ரீசெட்டாக ஒரு 8 ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்டீக், சிக்கன், ப்ரான், ஃபிஷ், பிஸா, ஃப்ரைஸ் அண்ட் கேக் அண்ட் பிரிஞ்சால். இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆப்ஷன் மாற்றணும்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த பட்டனை ஒரு வாட்டி, இப்போ இதை இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிக்கன், இன்னொரு வாட்டி பண்ணி ப்ரான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி மினிட்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் வந்து டிஃபால்ட்டாக அதே மாறிடும். ஸோ ஒன் செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த இது மாறிடும். ஓகேவா? டிஃபால்ட்டாக 200 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இங்கே பின்னாடி இருக்கிறது தான் ஏர் அவுட்லெட்டு. இந்த இதை மட்டும் நீங்கள் மூடிடாதீங்க. ஓகேவா? ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஏர் ஃப்ரையரில் நீங்கள் ஆயில் எதுவும்லாம் போட்டு ஃபில் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஃபுட் சமைக்கும் போது லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம், லைட் ஆயில் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுலேயே அந்த ஃபுல் ட்ரே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரிலாம் பண்ணிங்கன்னா எரியறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபில் பண்ணிடாதீங்க. ஈவன் நீங்கள் தண்ணி கூட பாயிலெலாம் பண்ணாதீங்க. அதில் என்னென்ன குக் பண்ணணுமோ அதை மட்டும் குக் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக நான் ஆன் பண்ணி மட்டும் லைட் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டிடுறேன். ஓகேவா? செட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் நீங்கள் அழுத்துனீங்கன்னா அவ்வளோதான், ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஃபேன் இண்டிகேட்டர். ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி கீழே லைட் எரிஞ்சு அதோட ப்ராசஸை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நவ் லெட்ஸ் ஆஃப் திஸ். ஆஃப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான், ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஃபேன் மட்டும் சுற்றும், ஹீட் வெளியே போகிறதுக்காக. அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் ஆஃப் ஆயிரும். ஃபேன் ஸ்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் கம்மியாகிற வரைக்கும் ஃபேன் மட்டும் சுற்றிட்டு ஆஃப் ஆயிரும். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் அதிகமாக வெறுத்துருச்சு. வீட்டில் ஃப்ரைஸ் இருக்குது, அந்த ரெடிமேட் ஃப்ரைஸு. நான் அதை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ அதோட நம்ம இந்த வீடியோவும் முடிச்சிடலாம். ஓகேவா? மேக்ஸிமம் ஏர் ஃப்ரையர் என்னன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஃபேபர் பிராண்டு தான் அது. இது தவிர்த்து ஃபிலிப்ஸில் நிறைய பிராண்ட்லலாம் இருக்குது. ஸோ இதில் ரிவ்யூ கொஞ்சம் நல்லா இருக்குன்றனால தான் இதை நான் வாங்கினேன். அண்ட் எப்படி இருக்கும்னு நான் ஃபர்தராக யூஸ் பண்ணிவிட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃப்ரை செய்ய வேண்டிய டைம் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை பண்ணி விடலாம். அடங்கொப்பம்மாவனே மகளே, ஃப்ரைஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ட்ரை another ஆப்ஷன். ஓகே, நீண்ட ரிசர்ச்சுக்கு அப்புறமா கேஷ்யூ ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இந்த கேஷ்யூவை தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ஃப்ரை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். லைட்டாக கீயில் ஊற வச்சுட்டு லைட்டாக மசாலா தடவி வச்சிங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், கடையில் வைக்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் வச்சிட்ட பிறகு 3 செகண்ட் ஆன். இதில் 3 மினிட்ஸ் வச்சா போதும் 160 டிகிரியில். ஸோ ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ குக்காக ஆரம்பிச்சிடுச்சு. லைட்டாக திருப்பி போட்டாலும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு கரண்டி மாதிரி வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் பெரட்டி போட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகும்.
எல்லா நேரமே லைட் எரிஞ்சிட்டு இருக்காது. எனக்கு வந்து 3 மினிட்ஸ் வச்சேன் இல்லையா, கரெக்டாக 1 மினிட் முடிச்சிட்ட பிறகு கீழே லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ தட் நீங்கள் ஆஃப் ஆகிடுச்சின்னு நினச்சிடாதீங்க. லைக் மினிட்ஸ் பாருங்கள், மினிட்ஸ் முடிச்சிட்ட பிறகு ஏதாச்சும் சவுண்ட் வருதான்னு மட்டும் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ மக்களே, சவுண்ட் கேட்குதா? பீப் சவுண்ட் கேட்குது அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேல ஆஃப்னு சொல்லிடுச்சு. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது, பயங்கர ஸ்மெல் ஆக்சுவலாக. ஸோ மக்களே, பேசிக்கலி இதை சாப்பிட்டு பார்த்து நான் ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல போகிறதில்ல. ஒரு ஃப்ரை பண்ண கேஷ்யூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட்டு எப்படி சமைக்கிறது, லைக் என்னென்னலாம் பண்ணலான்னு காட்டுறதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். பாய்.